உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 2025 வந்து பேசிக்கலாக யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா அது துலாம் தாம்மா. பேசிக்கலாக துலாமுக்கு வந்து நிஜமாக வேறு லெவலில் இருக்குது. அது கூட சேர்ந்து இன்னொரு 5 ராசிகளுக்கு 2025 நல்லா இருக்க போகிறது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துலாம், கும்பம், மிதுனம் இந்த கேட்டகரி, இந்த 3 ராசிகளுக்கும் 80% மேலேயே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். 70% மேலே நல்ல ஸ்கோர் வாங்கக்கூடிய, நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3க்குமே டாப் கிளாஸாக இருக்க போகிறது. ஸோ டோட்டல் 3+3 6 ராசிகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக இருக்க போகிறதுங்கள டவுட் இல்லை. அதில் முதல் ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதே வந்து துலாம் தான். அமேசிங் டைம் பீரியட். ஏன்னா குருவுடைய மாற்றம், ராகு கேத்துடைய பயிற்சி, சனியுடைய மாற்றம், இவங்களை வந்து எப்படின்னா ஒரு பெரிய கிரீடத்தில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி அந்த அரியணையை அட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசிகளில் துலாமும் ஒன்று. இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா, குரு பார்வை லக்னம் ராசிக்கு விழுவதனால இவ்வளோ நாள் வந்து துலாம் ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை பல பேர் புரிஞ்சுக்க முடியாது. இவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, வெளியாளுக்கு நிறைய இறங்கி வேலை செய்வாங்க. இப்போ வந்து நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா கூட உடனே இறங்கி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்க சேவை, சொசைட்டிக்காக சேவை செய்யக்கூடிய பல ஆட்கள் வந்து துலாமில் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாமே உங்களுக்காக நீங்கள் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக மாறிடுவீங்க. உடம்பு ஃபிட் ஆகும். நிறைய நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். பணம் வலிமை நல்லா இருக்கும். நல்ல பேர் வாங்குவீங்க. குழந்தை பிராப்தம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வரும். ஃபேமிலி அந்யோன்யம் பிறக்கும். லவ் கன்ஃபார்ம் ஆகும். ஏகப்பட்ட பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் தயவுசெய்து வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியோடு பண்ணுங்கள். வேறெல்லாம் தப்பாக பண்ணி லாஸ்ட்டில் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. உங்கள் ஜாதகம் வந்து 2 மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கங்க. இல்லைன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் கல்யாணத்துலேருந்து காது குத்துலேருந்து எல்லாம் நடக்கும். இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கு. குரு பார்வை லக்னத்தில் மேலே இருக்கும் பொழுது சாட்சாத் அந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியோடைய அனுகிரகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் பாட்டு வண்டி மட்டும் கரெக்டாக ஓட்டிங்கன்னா போகிறோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. வண்டி எடுக்கணுமா அப்படின்னு உட்காந்திங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருவார் சுவாமி. ஓட்டணும் நீங்கள் தான் வண்டி மேலே உட்காரணும். அந்த கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டாப் கிளாஸ் துலாம் தான். அதுலேயும் சனியுடைய மாற்றமும் செமையான பிளேஸ்மெண்ட்டுக்கு போகுது. ராகு கேத்துடைய நிலைமையும் நல்லா இருக்குது. அதனால் வேலையும் நிரந்தரமாக இருக்கும். வீடு நிரந்தரமாக கிடைக்கும். பெரிய வீடாக கட்டுவீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் பெருசாக வந்து சிச்சோ இப்படி இருக்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போய் சனி உட்காரும் பொழுது செம்ம வலிமை. 6ஆம் இடத்துல சனி உட்காரணும் பொதுவாக. அதாவது வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்களில், உபஜயஸ்தானங்களில் அதுவும் உண்டு. அதனால் ஒரு விஷயம் வெற்றி பெறணும்னா சனி போய் அந்த இடத்துல உட்காரும் பொழுது மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ பெரிய ஒரு நெகட்டிவான ஜோன்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும். ஒன்று தான், துலாம் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வேண்டானாலும் நிறைய அட்ராக்ஷன் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயது மீறி லவ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி அதனால் வரக்கூடிய சட்ட சிக்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் குரு பார்வை இருக்கிறதுனால காற்று உங்கள் வசம் வீசிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணே வந்து ஒருவேளை ஆல்ரெடி லவ் இருந்து பிரேக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விடோவராக இருக்கலாம், இல்லை பையன் விடோவாக இருக்கலாம், இல்லை இதாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஏன்னா குரு ராகு உடைய பார்வையெல்லாம் வந்து இருக்குது. கும்பத்தில் குரு பார்வை கிடைக்கும், ராகு போய் உட்காரும். குரு ராகு பேசிக்கலாக என்ன சண்டால யோகம்னு சொல்லுவோம். குரு சண்டால யோகம். குரு பார்வையில் படும்படுறது கூட அந்த உங்களுக்கு ராசி லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துலாம் ராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எதுலன்னா லவ் மேட்டரில். யாரை லவ் பண்ணுறோம், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, குழந்தை இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லவ்வில் கமிட் ஆவாங்க. இல்லைன்னா பெரிய ஒரு சங்கடமாக பேர் அதுக்கப்புறம் வந்து தலையில் தான் துண்டு போட்டுக்கணும். அதனால் இது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நல்லா இருக்குது. துலாம்க்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலம். எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்கா? சரி, பரிகாரம்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் ஒரு முடிஞ்சால் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வருவது, அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் போயிட்டு வருது, இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பெரிய சக்ஸஸ் உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆவது வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அற்புதமான வருஷமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும். ஸோ அதுக்கு முதல் காரணமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அஷ்டமத்து குரு அவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகுதுன்னே சொல்லலாம்.
8ல குரு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருஷமாவே அர்த்தாஷ்டம சனி அவர்களுக்கு முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 2021 இருந்து அந்த 23வது வருஷம் 24 வரைக்குமே துளாராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில ஒரு மனநலம் பாதிச்ச மாதிரி வாழ்ந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க யாரை கேட்டாலும். அதுக்கு காரணம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சனி வரும் பொழுது ஒன்று தாய்வழி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், அல்லது சில பேர் மனை சார்ந்த விஷயங்கள்ல நிம்மதியே இல்லாம வாழ்ந்திருப்பாங்க, அல்லது துளாராசியில கடந்த ஒரு 3 வருஷத்துல பல பேர் இடம் மாறி இருப்பாங்க, வீடு மாறி இருப்பாங்க, ஊர் மாறி இருப்பாங்க, அல்லது வண்டி வாகனத்தை மாற்றியவர்கள் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் மாறி கூட எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 9ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பா கடந்த ஒரு வருஷமாவே உங்க வாழ்க்கையில பகுத்து ஆராய்ஞ்சு எது சரி தப்பு, எது பண்ணா நல்லது, எது பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுன்றதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுல துலா ராசிக்காரர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஏன்னா 1000 பாடத்தை கடவுள் கத்துக் கொடுத்தாரு அந்த காலத்துக்கு. இப்போ 9ல் குரு வரும் பொழுது ஒரு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத திருப்பம், எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கடவுள் இந்த வருடத்தில் அவர்களுக்கு கொடுத்தே தீர்வாரு. குறிப்பா விரய செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி லட்சம் சம்பாரிச்சு எடுத்துன்னு போயிட்டு நான் சம்பாதிச்ச காசெல்லாம் சேர்த்து எனக்குன்னு வச்சிருந்தாலே இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேனே, நான் எடுத்துட்டு வந்து எல்லாம் அடுத்தவங்களுக்காக தானே செலவு பண்ணி என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் அவர்கள் பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வருஷமாக அமையும். குறிப்பா அஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி நடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக அமைந்தே தீரும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி முன்னாடி நான் சொன்ன போது தாயை ஆட்டி படைச்சது, மனை ஆட்டி படைச்சது, செய்யற தொழில் ஆட்டி படைச்சது, வண்டி வாகனம் வச்சிருந்தாலும் செலவு பண்ணி மாடல, என்னடா வாழ்க்கை இது, ஏதோ ஒரு பிரச்சனையோட தானே லைஃப் போகுது, எந்த இடத்துலையும் நமக்கு அமைதி சந்தோஷம் நிம்மதின்றதே கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த உங்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை மே மாசத்துக்கு பிறகு தருது. அப்போ இதுவரைக்கும் தொழில இருந்து வந்த மந்தத்தன்மைகள் எல்லாமே மாறுபடுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, புதிய அலுவலகம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் 3 பிசினஸ் செஞ்சு அதுல ஜெயிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ரொம்ப நாளா வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மே மாதத்திற்கு பிறகு புதிய வாகன சேர்க்கை உருவாகக்கூடிய சூழல்களை தருது. துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல எந்த வழிபாடை நீங்க எளிமையா பண்ணணும்னா, உக்கரமான தெய்வம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வம் உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்யணும். அம்பாலோ, காளியோ, பிரத்யங்கராவோ, வாராகியோ, இது மாதிரியான அம்மனுடைய வழிபாடுகளை செய்யும் போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வழிபாடுகளை கொடுத்து ஒரு பெரிய உச்சத்துக்கும் உங்களை கொண்டு போயே தீக்கும்னே சொல்லணும். துளாராசி நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்பயுமே இந்த சனி பகவான் 3, 6, 11 வரும்போது நிறைய மாற்றத்தை கொடுப்பார். அது பேசப்படக்கூடிய அவர் ஸ்தான பலம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இப்போ துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி இப்போ எப்படி இருப்பாங்க, அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஒரு தொழில் பண்ணால் என்ன, நான் ஏன் அடுத்தது நான் பண்ணால் என்ன, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் ஒரு தொழில் செஞ்சால் என்ன, ஆல்டர்னேட்டாக இன்னொரு வேலை பண்ணால் என்ன, ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னொரு தொழில் பண்ணால் என்ன, இந்த தொழில் சம்பந்தமான சிந்தனைகளும், அதே மாதிரி துணி, அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபேஷன் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த இதில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இதில் அவங்களோட ஜனனகால ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் இந்த துளாராசிக்கு இந்த 2025ங்கிறது ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும். ஆனால் துலா விஷயத்தில் என்ன, இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வருங்க. ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும்னா அவங்களால பொறுக்க மாட்டாங்க. பொறுக்க மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பல பேர் சொல்லுவாங்க, தவறாக நினச்சிக்க வேணாம் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு. துளாராசிங்கிறது வெறும் சனிக்கு மட்டும் கிடையாதுமா, அங்கே சுக்கிரனும் உண்டு, சரிங்களா? அப்போ சுக்கிரனோட இதுவும் துலா தான். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய ராசியில், வெற்றியாளர்கள் ராசியில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பாங்க. சரி, வியாபாரம்னு வருது, எப்பயுமே சனி பகவானை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அச்சோ நியாயக்காரகன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாகவே ஜோதிடத்தை தெரிந்தவர்களாக இருந்தால் அது வியாபாரமும் உள்ளது. நிறைய பொய் சொல்கிறவங்க துளாராசியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் அதை நாக்கா பண்ணி வியாபாரமே இருக்குங்க. வியாபாரத்தில் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 10 ரூபாய்க்கு தொழில் பண்ணுறாங்க, 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, அதை ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை அது வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்க சொல்லுவீங்களா? நான் வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லணுமோ, எந்த இடத்துல ஆக்சலரேட் பண்ணணுமோ, இந்த வேலையெல்லாம்
நல்லாவே பண்ணக்கூடிய அமைப்பில் துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இது இல்லாமல் குறிப்பாக என்னென்னா இதில் இருக்கக்கூடிய 40லேருந்து 50 வயசில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் இந்த டயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ண தொழிலை, இந்த ஃபினான்ஸ் தொழிலாக இருந்தாலோ அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை வைத்து அடுத்தவங்களோட தட் இஸ் லைக் இதெல்லாம் சில தொழில் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், இப்படி தான் சம்பாதிக்கணும்னு சில அமைப்பு இருக்குமா, சரிங்களா? ஒரு 10 பேர் குடியை கெடுத்துட்டு அது ஒரு குடும்பத்தை அழுக வச்சுட்டு ஒரு வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவம்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தொழில்களில் இருந்து அதில் வந்து நிறைய சம்பாதிச்சவங்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பெரிய சரிவுகள் வரும். இப்போ இருக்கக்கூடிய 2025 சரிவுகள் வரும். இதே இப்போ புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க அகலக்கால் வைக்காமனா இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத விட நான் போவேன், நான் 10 சென்டர் ஓப்பன் பண்ணுவேன், நான் 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் கிடைக்கும், சரிங்களா? இது இல்லாமல் கடல் கடந்து நான் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு துலா ராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெளிநாடுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணிடுவார்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி விட்டுருவார். அடுத்தது தேவையற்ற கடன்கள். யாராவது ஒருத்தர் வருவார், வந்துட்டு சார் இதை வாங்குங்க, இதை வைங்க, பெரிய லெவலில் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரத்தை போடுங்கம்பார். அப்புறம் சொன்னவர் பார்த்திங்கன்னா அவரோட பொருளை, அது ப்ராடக்டாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், விற்றுட்டு காண போயிடுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்கட்டி வித்தையான விஷயங்கள்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட துலா ராசி அன்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். ஒருவேளை அன்பர்களே தவறாக நினச்சிக்கக்கூடாது. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு குடிதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் ஒரு மது பிரியர், நான் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நெகட்டிவான ரிசல்ட்ஸ் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த தேவையற்ற அந்த விஷயங்கள் எதெல்லாம் உடலுக்கு தொந்தரவு கொடுக்குமோ, அதே மாதிரி மெயினாக உங்களுக்கு குடல் சம்மந்தமான பிரச்சனைகளும், அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், குறிப்பாக காலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சின்ன வயசுலேயே இதனால் பாதிப்புகள் வந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தி வரக்கூடிய அமைப்புகள் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு உண்டு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன, தன்னைத்தானே உணரக்கூடிய தத்துவம், தியானம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இல்லைன்னா சில பயிற்சிகள்னால் என்ன, சில விரத முறைகள்னால் என்னம்மா, இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம், இது என்னது, சுய ஒழுக்கத்துக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஞ்ச நாள் வெளியே வருவோம், இப்படியே ஓடிட்டே இருக்குமே, போர் அடிக்குதே, ஒரு மாற்றத்தை ஒரு 41 நாள் சுய பயிற்சி தான் இது, சரிங்களா? அந்த மாதிரி சுய பயிற்சி உள்ள ஒரு விரதம் இருக்கிறது, உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக சில லௌகீக விஷயத்தை விட்டு வெளியே வர்றது, தேவையற்ற விஷயங்களை நம்பாமல் இருக்கிறதுனா ஃபேன்சியாக உங்கள்கிட்ட யாராவது எதாவது பேச வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது துலா ராசி அன்பர்களுக்கு நன்மை கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுத்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இவர் மாதிரி தங்கம், இவர் தங்கமோ தங்கம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை, இது தங்கம் இல்லை, இது கவரிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய புரிய வரும். ஸோ பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால், நான் உடனே பார்த்தேன் கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு 2025 முடிஞ்சு 2026க்கு மேலே நீங்கள் முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே வரும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பாசமாக சொல்லணுன்னா 3-6-11 சனி பகவான் இருந்தாலும், அது நன்மையை கொடுக்குற ராசியில் நீங்கள் ஒத்தராக இருந்தாலும், ராகு கேது சம்மந்தப்பட்டதும் சரி, குரு சம்மந்தப்பட்டது கோல்சார ரீதியாக இருந்தாலும் சரி, ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். சரி, இவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார்? துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் விரதங்கள்னா கண்ட்ரோல். விரதங்கள் மெயினாக அதுக்கு தானேம்மா, தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தான் விரதம். அப்போது அந்த மாதிரி விரதங்கள் நம்ம முன்னாடியே சொன்னல, ஐயப்ப விரதம் இருக்கலாம், அதே மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதம் இருப்பாங்க, சில பேர் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சாப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கை, சரிங்களா? ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. சில பேர் வியாழக்கிழமை பாபாவை நினச்சி விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அந்த 5 புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா
அதுவே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பரிகாரமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தார், இப்போ 6ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். இப்போ குரு பகவான் இவர் 8ஆம் இடத்துலேருந்து பல தொந்தரவுகள், இப்போ இவர் பணம் சம்பாரிச்ச காசில் நிற்காம மாறி மாறி செலவாயிட்டே இருக்குதுங்கிறது, தந்தை மகன் உறவில் நிறைய பிரச்சனை, இவங்க ஜாதகத்து ஆணாக இருந்தாலும் சரி, இப்போ என்ன அம்மா பையன் இல்லை அப்பா இவங்க தொந்தரவுகள் நிறைய ஏற்பட்டுகிட்டே இருந்தது. அப்போ அந்த பிரச்சனைகள் இந்த மாற்றத்தின் மூலம் விரிவு காலம் வருகிறது அப்படிங்கிறார். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரலாமா, இல்லை வேறு ஊருக்கு பூர்வீக ஊருக்கு வரலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தன் பூர்வீக ஊரில் வந்து தொழில் தொடங்குறது இல்லை பூர்வீக ஊர் ஒட்டியே வந்து டெவலப் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. இவருக்கு குரு பார்வை வரப்போகுது, நல்ல செய்திகள், திருமணம் சம்மந்தப்பட்ட திருமண யோகம் உண்டு, அதெல்லாம் சொத்து சுகங்கள் யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ இவங்களுக்கு சுபிச்ச பலன்கள் தான் அதிகமே. இவங்க 11ஆம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறனால புது புது நபர்கள், புது நண்பர்கள், புது கான்டாக்டுகள் இது எல்லாமே டெவலப் ஆக போகுது. இந்த குறிப்பாக பொலிட்டிஷியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல தான் மனசு, ஆள் மனசு, பொலிட்டிக்கல் குறிக்கும். அந்த இடத்துல ராகு பயணிக்கும் போது இந்த இடத்துல இவருக்கு கலைத்துறையோ சினிமா அது மட்டும் இல்லாமல் மீடியா சம்மந்தப்பட்டது, அப்புறம் அரசியல், ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வரும். பட் இவங்களுக்கு ஆல்ரெடி செய்கிற இந்த நேரத்தில் தான் துலாம் ராசிக்காரங்க நான் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வேலையை விட்டுட்டு இன்னொன்று ஆரம்பிப்பாங்க. இவங்க அதே மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒன்று ஆரம்பிக்க தோணும். பட் இவங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஒரு சிலர் அப்படியே விட்டு பண்ண போகிறாங்க. இனி வர கொஞ்ச நாள் வர சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களாம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது.